இரவு நேரம். காடு மிகவும் அமைதியாக இருந்தது. ரமேஷ் தனது நண்பனுடன் காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு அழகான பெண்ணை சிவப்பு புடவை அணிந்து மரத்தின் அடியில் நிற்பதை கண்டான். அவள் கண்கள் மாய சக்தி வாய்ந்தவை போல மின்னின. என்னை திருமணம் செய்து கொள் என்றும் இளமையுடன் இருப்பாய் என்று அவள் கூறினாள். ரமேஷ் அவளது அழகில் மயங்கினான். அவள் கண்களில் ஒரு மாய சக்தி இருந்தது. அவள் மெதுவாக அவனை நோக்கி வந்தாள். அவளது சிவப்பு புடவை காற்றில் ஆடியது. ஒரு முத்தம் தந்தால் நீ என்றும் இளமையுடன் இருப்பாய் என்று அவள் கவர்ச்சியாக புன்னகைத்தாள். ரமேஷ் தனது நண்பனின் எச்சரிக்கையை புறக்கணித்தான். அவள் அவனை நெருங்கினாள். அவளது கண்கள் இப்போது சிவப்பாக மாறின. ரமேஷ் பயந்து போனான். ஆனால் நகர முடியவில்லை. அவள் அவனது உதடுகளை தொட்டாள். உடனே ரமேஷின் முகம் சுருங்கத் தொடங்கியது. அவனது முடி நரைத்தது. அவனது கைகள் வயதானவை போல மாறின. நன்றி என்று அவள் சிரித்தாள். உன் இளமை என்னுடையது. ரமேஷின் நண்பன் பயந்து ஓடினான். ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது. ரமேஷ் இப்போது ஒரு வயதான மனிதராக மாறினான். அவனது உடல் தூளாக உதிர்ந்தது. காற்றில் கரைந்தது. அந்த பேய் பெண் சிரித்தாள். அவளது சிவப்பு புடவை இரத்தம் போல சிவந்தது. இன்னும் ஒருவர் என்று அவள் கூறினாள். காடு மீண்டும் அமைதியானது. அடுத்த இரவுக்காக காத்திருந்தாள். கிராம மக்கள் இந்த சாபத்தை பற்றி பேசினர். அவள் ஒரு பேய், சிவப்பு புடவை அணிந்தவள், இளமை வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களை ஏமாற்றுகிறாள் என்று பெரியவர்கள் எச்சரித்தனர். ஆனால் சிலர் கேட்கவில்லை. ஒவ்வொரு இரவும் யாரோ ஒருவர் காணாமல் போனார். காட்டில் சிவப்பு புடவை தெரிந்தது. மரணம் காத்திருந்தது.